الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا صدق الله العلي العظيم. அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் ஒருத்தன் தனித்தவன், எவரையும் பெறாதவன், எவராலும் பெறப்படாதவன், அவனுக்கு நிகராக ஒப்பாக யாருமே கிடையாது என்று அவனை பரிசுத்தப்படுத்தி சாட்சி பகர்ந்தவனாக, அவனால் இந்த உம்மத்தினருக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நம் உயிரிலும் மேலான பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்துயர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்னும் கியாமத்து நாள் வரை இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன், நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் எத்தனையோ கோட்பாடுகள் மதங்கள் இருந்த போதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடத்திலே பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கமாக சங்கையான இஸ்லாமிய மார்க்கத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த சங்கையான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, அதன்படி வாழ்க்கை அமைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்புதான் ஷுக்ருடைய, நன்றியுடைய பண்பு. அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்தை நினைத்து, இந்த பாக்கியத்தை மனதிற்கொண்டு, இது என்னுடைய கட்டித்தனத்தினால் கிடைத்த ஒன்றல்ல, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் மீது கொண்ட அன்பினால், இரக்கத்தினால், அவனுடைய தனிப்பட்ட ரஹ்மத்தினால் அவன் எனக்கு தந்த பாக்கியம்தான் இது என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கையான இஸ்லாமை மிகவும் சிரமங்கள் கஷ்டங்கள் அற்ற ஒரு சிறந்த மார்க்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், உங்களுக்கு அல்லாஹ் இந்த தீனிலே எந்த விதமான சிரமத்தையும் கஷ்டத்தையும் வைக்கவில்லை என்று சொல்கின்றான். எல்லோராலும், எல்லா நிலைகளில் இருக்கக்கூடியவர்களாலும், படித்தவர்கள், பாமரர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், ஆரோக்கியமானவர்கள், நோயாளிகள், என்னென்ன தரத்தில் யார் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் பின்பற்ற முடியுமான மிக இலகுவான சங்கையான கண்ணியமான ஒரு மார்க்கமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை ஆக்கி வைத்திருக்கின்றான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுதும் இன்ன தீன யுஸ்ருன், இந்த இஸ்லாமிய மார்க்கம்
அது மிகவும் இலகுவான ஒரு மார்க்கம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சில மதங்களிலே சில கோட்பாடுகளிலே ஏன் இதை செய்கின்றோம், என்ன காரணம் என்றெல்லாம் தெரியாத எத்தனையோ வணக்கங்களும் வழிபாடுகளும் இருக்கின்றன. ஆனால் இந்த சங்கையான இஸ்லாமிய மார்க்கம் அதில் எந்தவிதமான குறைபாடுகளும் எந்தவிதமான குற்றங்களும் எந்தவிதமான குறைபாடுகளும் இல்லாத மிக பூர்த்தியான ஒரு மார்க்கமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமை தன்னிடத்திலே பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கமாக தந்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தந்தது மாத்திரமல்ல, இதை பின்பற்றிய நம்முடைய முன்னோர்களையும் நமக்கு படிப்பினையாக ஆக்கி தந்திருக்கின்றார். யாரெல்லாம் இந்த இஸ்லாமை தன்னுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக எடுத்து வாழ்ந்தார்களோ அவர்களுடைய அந்தஸ்தையும் அவர்களுடைய தரத்தையும் அல்லாஹ் உலகத்திலே உயர்த்தி வைத்திருக்கின்றான். ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடக்கம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதலாவது மனைவி, எந்தவிதமான தொழுகையும் தொழாதவர்கள், தொழுகை ஃபர்லாக்கப்படுவதற்கு முன்னாலேயே அவர்கள் உலகை விட்டு பிரிந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய தரத்தையும் இஸ்லாம் மிக உயர்ந்த இடமாக வைத்திருக்கின்றது. ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலக்கரத்திலே நின்று மிகவும் உதவி செய்தவர்கள். இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொத்தை தன்னுடைய செல்வத்தை அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள்தான் நம்முடைய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வஹியை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் தான் அதை முன்வைத்தார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போற்றுங்கள் என்னை போற்றுங்கள் என்று பயந்தவர்களாக. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாவது தடவை சந்தித்த நேரத்திலே அஞ்சி பயந்து ஓடி வந்த நேரம் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே ஆறுதல் வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற அவர்களுடைய உறவை சேர்ந்த ஒரு சகோதரத்திலே சென்று இந்த விடயத்தை முன்வைக்கின்றார்கள். இப்படியெல்லாம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோள் கொடுத்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதை போன்றுதான் அவர்களுடைய எத்தனையோ தோழர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்து இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தார்கள். இதில் முதலாம் இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள்தான் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், எனக்கு எத்தனையோ பேர் இந்த தீனுக்காக வேண்டி நான் உதவி செய்தேன், எனக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். எனக்கு இந்த தீனுக்காக வேண்டி எத்தனையோ தியாகங்களை செய்து எனக்கு உதவி செய்தார்கள், நானும் அவர்களுக்கெல்லாம் கைமாறு செய்து விட்டேன். ஆனால் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த எனக்கு செய்த உதவிகள் ஒத்தாசைகள் அவர்களுடைய பணத்தை எனக்கு செலவு செய்ததை போன்று யாரும் செலவு செய்தது கிடையாது. அந்த அளவு உதவி செய்தார்கள். இவர்களுக்கு கைமாறு என்னால் உலகத்தில் கொடுக்க முடியாது. நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுதான் அவர்களுக்கு கைமாறு கொடுப்பான் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அவர்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் ஆண்களிலே முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவை முதலாவது ஏற்றுக்கொண்ட மனிதர்களில் முதலாம் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வயதிலே 2 குறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய அனைத்தையும் செலவு செய்தார்கள். ஒரு தடவை ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற
பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கும் மஜ்லிஸிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இன்று உங்களில் யார் கனவு கண்டவர்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தான் கண்ட கனவுகளை தன்னுடைய விஷயங்களை சொல்கின்றார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று தான் கண்ட ஒரு கனவை சொல்கின்றார்கள். நான் சுவனத்தின் வாசலிலே நிற்கின்றேன். அந்த நேரத்திலே ஒவ்வொரு வாசல்களின் ஊடாகவும் ஒரு மனிதரை பார்த்து அழைப்பு வருகின்றது. ஒரு மனிதரை பார்த்து அழைப்பு வருகின்றது, என்னுடைய வழியினால் நீங்கள் சொர்க்கம் நுழையுங்கள், என்னுடைய வழியால் நுழையுங்கள், என்னுடைய வழியால் நுழையுங்கள் என்று சுவனத்தினுடைய 8 வாசல்களும் ஒரு மனிதனை அழைத்து கொண்டே இருக்கின்றது. அங்கே திரும்பி பார்த்தேன், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கின்றார்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சிறப்பை சொன்னார்கள். இடது பக்கமாக திரும்பி பார்த்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நான் நேற்று இரவு அங்கே ஒரு முத்தாலான ஒரு மாளிகை இருந்தது. அந்த மாளிகையினுள் அது ஒரு குறைஷுக்குற வாலிபர் ஒருவருக்குரிய மாளிகை என்று சொல்லப்பட்டது. நான் எண்ணினேன் அது எனக்குத்தான் உரியதாய்க்கும் என்று. அதில் நுழைவதற்கு எத்தனித்த பொழுது அங்கே அறிவிப்பொன்று வந்தது, இது உங்களுடையதல்ல, உங்களுக்கு வேறு இருக்கின்றது, இது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரியது. இப்படியாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு அங்கே ஒரு மனிதரை பார்த்து சொல்கின்றார்கள், நான் சுவனம் நுழைவதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றேன். ஒருவரை காணவில்லை, அவர்தான் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அவர் மிக நீண்ட நேரமாக அவருக்காக வேண்டி நான் எதிர்பார்த்திருந்தேன். அவர் ஓடி இளைத்து களைத்தவராக வந்து சேர்ந்தார். அரை நாட்கள் பிந்தி வந்தார். அவர் சுவனம் நுழைவதற்கு அரை நாள் பிந்தித்தான் அவர் சுவனம் நுழைவார். ஏனென்றால் அவருடைய சொத்து செல்வம் அவர் சம்பாதித்தவைகள் அனைத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே கணக்கு காட்டிவிட்டு வருவதற்கு நேரம் எடுத்து விட்டது. உடனே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நாட்டிலிருந்து என்னிடத்திலே வந்த இவ்வளவு பெரும் சொத்துகள் இருக்கின்றன, அவைகள் அனைத்தையும் நான் அல்லாஹுடைய பாதையிலே சதகா செய்து விடுகின்றேன். இதை வைத்தாவது அல்லாஹ் அந்த அரை நாள் என்னை பிந்தாமல் சொர்க்கம் நுழைவிப்பதற்கு காரணமாக அமையட்டும் என்றார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இப்படியாக ஒவ்வொரு சஹாபாக்களையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு முன்மாதிரி மிக்க சஹாபாக்களாக ஆக்கினான். இதில் மிக விசேஷமானவர்கள், உலகத்திலேயே சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர், அந்த 10 பேர்களில் முதலாவது இடத்தை அடையக்கூடியவர்கள் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய இரவுக்கு சென்று பைத்துல் மக்திஸுக்கு இஸ்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டு அங்கிருந்து மிஅராஜுக்கு சென்று அல்லாஹ்வை தரிசித்து சுவர்க்கம் நரகம் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் பார்வையிட்டு விட்டு வந்து அதை காபாவிலே மக்களுக்கு முன்னால் சொல்கின்றார்கள். சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அபூ ஜஹல் சிரிக்கின்றான், நக்கல் அடிக்கின்றான். அடித்துவிட்டு உடனே ஓடி வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கின்றான், ஒரு மனிதர், அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நொடி பொழுதிலே இங்கிருந்து வான் உலகிற்கு சென்று அல்லாஹ்வை தரிசித்து அங்கே சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துவிட்டு வந்திருக்கின்றாராம், இதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்கின்றான். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? சிரித்துவிட்டு சொல்கின்றான் அபூ ஜஹல், இதனை உம்முடைய தோழர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சொல்கின்றார்.
சொன்னார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதுவல்ல, இதைவிட எவ்வளவு பெரும் விடயத்தை, நடக்க முடியாத விடயத்தை சொன்னாலும் நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆகுவேன், சத்தியமாக அவர்கள் சென்று வந்துதான் இருக்கின்றார்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்களா இல்லையா என்று ஆய்வு செய்து கூட பார்க்காமல் உடனே அதனை உண்மைப்படுத்தினார்கள். அதனால் தான் அவர்களுடைய பெயர் அன்றிலிருந்து அபூபக்கர் சித்தீக் என்ற அந்த பெயரை சூட்டப்பட்டது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரும் சஹாபி அனைத்து நபிமார்களுடைய ஈமான்களும் போக முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் கவிக்கும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெரும் பெரும் சிறப்புகள் கொண்டவர்கள், ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக தன்னுடைய சொத்து, தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அப்படியே செலவு செய்யக்கூடியவர்கள். அடிமைகள் யாராவது கஷ்டப்படுகின்றார்கள் என்றால் தன்னுடைய பணத்தை கொடுத்து அந்த அடிமையை உரிமை விட்டு விடுவார்கள். இப்படியாக ஒரு தடவை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபிக்கு செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இட்டுக்கட்டப்பட்ட அந்த சம்பவம் நாம் அனைவரும் அறிந்த விடயம். அதை சொல்வதென்றால் நேரம் போதாது. எனவே அதிலே இந்த மிஸ்தஹ் என்ற சஹாபியும் மாட்டிக்கொண்டார்கள். தெரியாமல் அதை தவறுதலாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயத்திலே பேசிவிட்டார்கள். உடனே அவர்கள் சத்தியமிட்டார்கள், நான் இந்த மிஸ்தஹுக்கு இதற்கு பிறகு செலவழிக்க மாட்டேன். உடனே அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கின்றான், வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஆ அய்யுது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே முஹாஜிர்களாக இருக்கக்கூடிய ஏழைகள், மிஸ்கீன்கள், முஹாஜிர்களுக்கு உங்களை போன்ற செலவு செய்யக்கூடிய சிறந்த மக்கள் இவ்வாறு செலவழிக்க மாட்டோம் என்று சத்தியமிட வேண்டாம். வல்யாஃபு வல்யஸ்ஃபஹு, அவர்கள் மன்னிக்கட்டும், இவைகளை மறந்து இவர்கள் நன்றாக அவர்களுடன் நடந்து கொள்ளட்டும். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான். இதிலே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உலுல் ஃபضل, அல்லாஹ் கொடுத்த பெயர், சிறப்பு மிக்கவர்கள், வசதி உள்ளவர்கள், சிறப்பானவர்கள் என்ற அந்த நாமத்தை அல்லாஹ் அவர்களுக்கு சூட்டி அவர்கள் இவ்வாறு சொல்லக்கூடாது, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பதை அவர் விரும்ப மாட்டாரா என்று அல்லாஹ் கேட்டதுதான் தாமதம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சத்தியத்தை வாபஸ் எடுத்து விட்டு மீண்டும் சத்தியம் செய்தார்கள், இவ்வளவு காலமும் நான் செலவழித்ததை விட 2 மடங்கு அவருக்கு நான் செலவு செய்வேன். இதான் தன்னை அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் அர்ப்பணித்த விதம். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வருகின்றார்கள். வரும்பொழுது மக்கள் எல்லோரும் பார்த்து சிரிக்கின்றார்கள். ஒரு முரட்டு துணி அணிந்து, பொத்தான் இடுவதற்கு இல்லாமல் முள்ளினால் அதை பொத்தானாக ஆக்கி குத்தி கொண்டு மிக கடினமான ஆடை அணிந்து கொண்டு வந்தார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த நிலையை பார்த்து பரிதாபம் அடைந்தார்கள். பெரும் வசதி படைத்த மனிதர், ஆனால் அல்லாஹுடைய தீனுக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செலவழித்து தன்னுடைய 6 புடவை கடைகளையும் இழந்து அணிவதற்கு சரியான ஆடை கூட இல்லாமல் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸுக்கு வருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கண்கலங்குகின்றார்கள். இந்த நேரத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தோன்றி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொன்னதாக நீங்கள் எட்டி வையுங்கள்.
சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்று உலகத்தில் வானுலகில் எத்தனை கோடான கோடி மலக்குமார்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் எந்த ஆடையை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அணிந்திருக்கின்றார்களோ அதே ஆடையை அணியுமாறு அல்லாஹு தஆலா உத்தரவிட்டிருக்கின்றான். அதனால் தான் நானும் அதே ஆடையுடன் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். இவ்வளவு ஏராளமான சிறப்புகள், இவ்வளவு ஏராளமான கண்ணியங்களை அல்லாஹு தஆலா உலகத்திலும் கொடுத்தான், நாளை மறுமையிலும் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றான். இதற்குரிய காரணங்களை உலமாக்கள் சொல்லும் பொழுது மிக முக்கியமான அவர்களிடத்தில் காணப்பட்ட சில அமல்களை முன்வைக்கின்றார்கள். ஒரு தடவை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்று காலை நோன்பாளியாக காலை பொழுதை அடைந்தவர் யார் இருக்கின்றார் உங்களில் என்று கேட்டார்கள். மஜ்மா அமைதியாக இருக்கின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன யா ரசூலல்லாஹ், நான் ஒரு நோன்பாளியாக இருக்கின்றேன் என்றார்கள். மீண்டும் கேட்கின்றார்கள், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸத்தன், இன்றைய நாள் உங்களிலே யார் ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்தவர் என்று கேட்டார்கள். மஜ்மா அமைதியாக இருக்கின்றது. மீண்டும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்று உங்களில் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார் இருக்கின்றார் என்றார்கள். மஜ்மா அமைதியாக இருந்தது. மீண்டும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். நான்காவதாக கேட்டார்கள், ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதன், உங்களில் இன்று ஒரு நோயாளியை நோய் விசாரித்தவர் யார் என்றார்கள். அமைதியாக இருக்கின்றார்கள் அனைவரும். அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று தன்னுடைய கரத்தை உயர்த்தினார்கள். சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மஜ்தமஅன ஃபி இம்ரிஇன் இல்லா தഖலல் ஜன்னா, இந்த 4 விடயங்களும் ஒரு நாளில் எந்த மனிதரிடத்தில் ஒன்று சேர்ந்து விடுமோ அவர் சுவர்க்கவாதி, அவர் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே அவர்களுக்கு சுவர்க்கவாதி என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் என்னுடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு தடவையாவது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்திவிட வேண்டும் என்று போடாத போட்டி கிடையாது. ஆனால் அவர்களை என்னால் வெல்ல முடியவே இல்லை. ஒரு தடவை தபூக்குடைய சந்தர்ப்பம், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொத்துக்களையும் செல்வங்களையும் சேர்க்கின்றார்கள். எவ்வளவு உங்களால் கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொண்டு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார்கள். தாங்கள் எவ்வளவு தங்களால் கொண்டு வர முடியுமோ ஒவ்வொரு சஹாபாக்களும் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொத்து தன்னுடைய செல்வத்தில் இருந்து பாதியை அப்படியே கொண்டு வந்து விட்டார்கள். கொடுத்து விட்டு எண்ணுகின்றார்கள், நான் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்துவதாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை தவிர வேறு எந்த சந்தர்ப்பமும் எனக்கு கிடையாது. பெரும் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள். உமர், நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள்? யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாதியை கொண்டு வந்து விட்டேன். 1000 500 ரூபாய், 1,00,000 50,000 இப்படி பாதியை உங்களுக்காக நான் கொண்டு வந்து விட்டேன் என்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் திரும்பி, அபூபக்கர், நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள்? தலையை உயர்த்தி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் உள்ள அனைத்தையும் நான் கொண்டு வந்து விட்டேன். வீட்டில் எதை விட்டு வந்தீர்கள்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடையதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொருத்தத்தையும் வீட்டில் வைத்து விட்டு வந்திருக்கிறேன். வேறு எதுவும் என்னிடத்தில் கிடையாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இவர்கள்தான் சஹாபாக்கள். இவ்வளவு சிறப்பையும் அடைந்தவர்கள் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அமலிலும் அவர்கள் முன்னிடம்தான், ஜிஹாதிலும் அவர்களுக்கு முன்னிடம்தான்.
இதனால் தான் முழு மக்களுடைய முழு படைப்பினுடைய ஈமானை ஒரு தட்டிலும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் அவர்களுடைய ஈமான் கவிக்கும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சஹாபியுடைய வாழ்க்கையிலே இந்த 4 அமல்களும் மிக முக்கியமான அமல்களாக இருந்தன. அந்த 4 அமல்களின் மூலமும் தான் அவர்கள் முதலாவதாக சுவர்க்கவாதி என்ற அந்த பெயரை அடைந்து கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாம் எத்தனையோ ஃபர்லான இபாதத்துகளிலே ஈடுபடுகின்றோம். ஆனால் நம்முடைய நஃபிலான வணக்கங்கள், நஃபிலான நோன்பு, நஃபிலான சதகாக்கள், நாம் கடமை இல்லாமல் செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்கின்றதே, இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஃபர்லுகளிலே ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக வைத்திருக்கின்றான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைனின் தகஸ மின் ஃபரீதத்திஹி ஷைஉன், அடியானுடைய ஃபர்லான வணக்கங்களிலே ஏதாவது குறைபாடுகள் ஏற்படுமாக இருந்தால் அங்கே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், கால ரப்பு அஸ்ஸ வஜல் உன்துரு ஹல் லிஅப்தி மின் ததவ்வுஇன், நீங்கள் பாருங்கள் என்னுடைய அடியானிடத்திலே ஏதாவது உபரியான மேலதிகமான நஃபிலான வணக்கங்கள் இருக்கின்றனவா, ஃபயுகம்மலு பிஹா மனின் தகஸ, எவ்வளவு குறை ஏற்படுமோ அதை அல்லாஹு தஆலா இந்த மேலதிகமான நஃபிலான வணக்கங்களை கொண்டு நிவர்த்தி செய்கின்றான். எனவேதான் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சுவர்க்கவாதி என்று அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவதற்கு காரணமான அமல்களிலே முதலாவது இடத்தை பிடிக்கக்கூடியதுதான் நோன்புடைய வணக்கம். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஃபர்லான நோன்பு என்று அங்கே ரமலானுடைய மாதம் நோன்பை நோட்கின்றோம். இது ரமலானுடன் முடிவடைந்து விடக்கூடிய ஒரு வணக்கம் அல்ல. மாற்றமாக ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீதுடைய நோன்பு, இது போன்று ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமை வியாழக்கிழமை பிடிக்கக்கூடிய நோன்பு, இப்படியான எத்தனையோ நஃபிலான நோன்புகள். என்ன காரணம்? இந்த நோன்புக்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் பாவம் செய்வதாக இருந்தால் தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் ஹராமான பாவத்திலே ஈடுபடுகின்றான். வாலிப சமூகத்தை பார்த்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு கொடுத்த மருந்தே இந்த நோன்புதான். யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யார் திருமணம் முடிப்பதற்குரிய அந்த ஆற்றலையும் உடல் சக்தியையும் பொருளாதார வசதியையும் பெற்றிருக்கின்றாரோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஃபமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி ஸௌம், யார் அதற்கு சக்தி இல்லையோ, செல்வம் கிடையாது, ஒரு பெண்ணை பாரமெடுத்து வசதி அவரை கவனிக்கக்கூடிய அளவுக்கு வசதி கிடையாது என்றால், ஆனால் உடலிலே சக்தி இருக்கின்றது, பாவத்துக்கு தூண்டுகின்றது என்றால் அவருக்குரிய மருந்து இந்த நோன்புதான். எவ்வளவு நோன்பு நோட்கின்றாரோ அல்லாஹ் அவரிலே தக்வாவை ஏற்படுத்துகின்றான். தக்வாவுக்குரிய அடையாளமே இந்த நோன்புதான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்ன ஸௌம ஜுன்னத்துன், நோன்பு இருக்கின்றதே அது ஒரு கேடயம். எவ்வாறு அம்பு ஈட்டி போன்றவைகளை ஒரு கேடயம் தடுக்குமோ அதை போன்றுதான் பாவங்களில் இருந்து ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான அமல் தான் நோன்புடைய அமல். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூடுதலாக தன்னுடைய வாழ்நாளிலே நோன்பு நோட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் அவர்களுடைய சுவர்க்கத்திற்கு காரணம். ஏனென்றால் இந்த நோன்பு இருக்கின்றதே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபஇன்னஹு லீ ஃபஅஜிஸி பிஹி, இந்த நோன்பு என்பது எனக்காக பிடிக்கப்படக்கூடியது. நான் நோன்பாளியா இல்லையா யாருக்குமே தெரியாது, வெளியிலே நடிக்கலாம், நோன்பாளி என்று சொல்லலாம், ஆனால் உண்மைக்குண்மையாக நோன்பு பிடிப்பது என்பது அது அல்லாஹுக்காக மாத்திரம்தான். எனவே நோன்பு என்பது எனக்குரிய அமல், அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன், இவ்வளவுதான் அவ்வளவுதான் என்றெல்லாம் கிடையாது, அது அல்லாஹ்வே கூலி வழங்குகின்றான். இந்த அஜிஸி பிஹி என்ற கருத்துக்கு
உலமாக்கள் ஃபஉஜிஸா பிஹி என்று அதை வாசித்தால் அதற்கு நானே கூலியாகுவேன் என்ற கருத்தை கொடுக்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ்வே கூலியாக ஆகிவிடுகின்றான். சுப்ஹானல்லாஹ், அதற்கு மேல் வேறு என்ன வேண்டும்? எனவே நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீதுடைய 3 நாட்களுடைய நோன்பு, இந்த நோன்பை நோட்க வேண்டும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகளை நோட்கும்படி சொன்னார்கள். துஹாவுடைய 2 ரக்காத்துகளை விடுபடாமல் தொழுதுவா என்று சொன்னார்கள். எனவே அவர்களுக்கு செய்த உபதேசத்தில் ஒன்றுதான் இந்த ஐயாமுல் பீதுடைய நோன்பு. இதை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்நாளிலே நோற்று வந்தார்கள். இது போன்றுதான் சுன்னத்தான நோன்புகளிலே ரமலானை அடுத்து வரக்கூடிய 6 நோன்புகள், ஷவ்வாலுடைய நோன்பு இருக்கின்றது, அந்த நோன்பையும் பிடிக்கலாம். அது போன்றுதான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நோன்பு பிடிப்பது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு வியாழனும் திங்களும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஅரதுல் அஅமாலு யௌமல் இஸ்னைனி வல் ஹமீஸ். ஒவ்வொரு வியாழனும் திங்களும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. ஃபஉஹிப்பு அன் யுஅரத அமலி வ அன ஸாயிம். நான் என்னுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும் பொழுது ஒரு நோன்பாளியாக இருப்பதை விரும்புகின்றேன் என்றார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் இதை பழக்கத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது பயங்கரமான பாவங்கள், ஃபித்னாக்களை விட்டும் மனிதர்களுடைய கல்பை, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம், பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம். எனவே இந்த நோன்பை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இது போன்றுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இருந்த 2வது அமல் ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்வது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மனித்தபஅ ஜனாஸத முஸ்லிமின் ஈமானன் வஹ்திசாபன். யார் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை ஈமானுடனும் கூலியை ஆதரவு வைத்தும் பின்துயர்ந்து செல்கின்றாரோ. இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஈமானும் இஹ்திசாபும். ஈமானுடன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து கூலியை ஆதரவு வைத்து இன்று பெரும்பான்மையான ஜனாசாக்களுக்கு செல்வது என்ன நினைப்பாரோ தெரியாது. சரியில்லை, அவன் எங்கட உம்மாட மையத்துக்கு வந்தவர், போகல் என்றால் குறை ஏற்படும், இப்படியான எண்ணம் இல்லாமல் அல்லாஹுடைய பொருத்தம் மாத்திரம். ஜனாசாவில் கலந்து கொண்டால் என்ன கூலி? ஜனாசாவுடைய தொழுகை வரை கலந்து கொண்டால் ஒரு கீராத் நன்மை எழுதப்படுகிறது. அடக்கம் செய்யும் வரை கடந்து கொண்டால் 2 கீராத். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கீராத் என்பது ஒரு உஹது மலை அளவு. 2 கீராத் என்பது உஹது மலையை போன்று 2 உஹது மலைகள் அளவுக்கு அல்லாஹு தஆலா கூலியை கொடுக்கின்றான். இந்த கூலியையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ஆதரவு வைத்து யார் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கின்றாரோ, وَكَانَ مَعَهُ حَتَّى يُصَلِّيَ عَلَيْهَا وَيَفْرُغَ مِنْ دَفْنِهَا فَإِنَّهُ يَرْجِعُ مِنَ الْأَجْرِ بِقِيرَاتَيْنِ. இவர் 2 கீராத் நன்மைகளுடன் திரும்பி வருகின்றார், அடக்கி முடியும் வரைக்கும் அதில் கலந்து கொண்டால். அல்லது وَمَنْ صَلَّى عَلَيْهَا ثُمَّ رَجَعَ قَبْلَ أَنْ تُدْفَنَ فَإِنَّهُ يَرْجِعُ بِقِيرَاتٍ. அவர் தொழுகையுடன் திரும்பிவிட்டால் அடக்கும் வரை இல்லாமல் அவருக்கு 1 கீராத் நன்மை எழுதப்படுகின்றது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் மையித்தின் யுஸல்லி அலைஹி உம்மத்து மினல் முஸ்லிமீன யப்லுகூன 100. ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே கிட்டத்தட்ட 100 பேர்கள் கலந்து கொண்டால் குல்லுஹும் யஷ்ஃபஊன லஹு இல்லா ஷுஃபிஉ ஃபீஹி. அவர்களில் யாரெல்லாம் அவருக்காக பிரார்த்தனை செய்து துஆ செய்து அல்லாஹ்விடத்திலே இவருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஷஃபாஅத் செய்கின்றார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்கின்றான்.
இன்னும் ஒரு ரிவாயத்திலே 40 பேர்கள் ஷிர்க் வைக்காத, குஃபர் இல்லாத 40 பேர்கள் இவ்வாறான தொழுகையில் ஈடுபட்டு ஷஃபாஅத் செய்தால், அவருக்காக துஆ செய்தால் அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இருந்த இரண்டாவது அமல் ஜனாசாக்களை பின்துயர்வது. இன்றைய ஜனாசாக்களை யோசித்து பாருங்கள். பிரபல்யம், சமூகத்திலே பிரபல்யம் இல்லாத ஒருவருடைய ஜனாசாவா 10 பேர் 12 பேர். யாரும் பிரபல்யமானவர்களா? நூற்றுக்கணக்கானவர்கள். இது பிரபல்யமானவர்களை பார்த்து செல்லும் வணக்கம் அல்ல. இது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி, சுவனத்தை நாடி செல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் ஜனாசாக்களிலே கலந்து கொள்வது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே இருந்த மூன்றாவது அமல் தான் மன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன். இன்று உங்களில் யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, நான் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்அம அகாஹு அத்தா யுஷ்பிஅ வஸகாஹு அத்தா யுர்வியஹு. யார் ஒரு சகோதரனுக்கு வயிறு நிறைய உணவளிக்கின்றார், யார் ஒரு மனிதருக்கு வயிறு நிறைய தண்ணீர் புகட்டுகின்றாரோ, பாஅதல்லாஹு மினன் நாரி சபஅத கனாதிக் மா பைன குல்லி கந்தகின் 500 ஆம். அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கும் நரகத்துக்கும் இடையிலே 7 கந்தக்குகள் தூரத்தை ஏற்படுத்துகின்றான். ஒரு கந்தக்குடைய தூரம் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள தூரத்தை போன்றது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே ஒரு கந்தக்குடைய தூரம் 500 ஆம், 500 வருடங்களுடைய தூரம். ஒருவர் 500 வருடம் பிரயாணம் செய்தால் எந்த இடத்தை அடைந்து கொள்வாரோ அந்த அளவுக்கு ஒரு கந்தக்குடைய தூரம். இவ்வாறு அல்லாஹு தஆலா 7 கந்தக்குகள் தூரத்தை ஏற்படுத்துகின்றான். ஒரு மனிதன் வயிறு நிறைய உணவு கொடுத்ததற்காக, வயிறு நிறைய தண்ணீர் புகட்டியதற்காக. தொடர்ந்து சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வல் யதுல் உல்யா கைரும் மினல் யதிஸ் சுஃப்லா வபத பிமன் தஊல். கொடுக்கும் கரம் எடுக்கும் கரத்தை விட சிறந்தது, மேலுள்ள கரம் கீழுள்ள கரத்தை விட சிறந்தது. எனவே யாருடைய குடும்பத்தில் மிக நெருக்கமானவரோ அவரிலிருந்து ஆரம்பி என்று சொன்னார்கள். நம்முடைய சதகாக்களுக்கு மிகவும் தகுதியானவர்கள் நம்முடைய நெருங்கிய குடும்பத்தினர்கள். தன்னுடைய சகோதரி, தன்னுடைய நெருக்கமான குடும்பம் மிகவும் கஷ்டத்திலே இருக்கின்றார்கள், இவர் வேறு ஒருவருக்கு அள்ளி வாரி வழங்குகின்றார். எனவே நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள் அனைவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய குடும்பத்தை முற்படுத்த வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். இதே போன்றுதான் தன்னிடத்திலே வசதி இருக்காது, ஆனால் வசதி படைத்தவர்கள் அவர்களுக்கு நல்லதை ஏவி குடும்பங்களுக்கு செலவழியுங்கள். இன்னிடத்திலே ஒரு ஏழை இருக்கின்றார், இவருக்கு கொடுங்க என்றாவது சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். தான் ஏழை எளியோர்களுக்கு உணவளிப்பதற்குரிய வசதி இல்லை, ஆனால் பிறரையும் உணவளிக்குமாறு தூண்டுவது கிடையாது என்று அல்லாஹ் பழித்து சொல்கின்றார். எனவே இந்த தன்மை பிறக்க வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளையிலே காபிர்கள் சொல்லக்கூடியதையும் அல்லாஹ் சொல்கின்றான், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். சக்கர் என்ற நரகத்திலே நீங்கள் போவதற்கு என்ன காரணம்? காலு லம் நக்கு மினல் முஸல்லீன். நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன். ஏழை எளியோர்களுக்கு உணவளிக்க கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்கவில்லை. என்ன குறைந்து போகின்றது? வீட்டில் சமைக்கும் உணவிலே ஒரு பிடி உணவை அதிகமாக ஆக்கிவிட்டால் ஜும்ஆ தொழுகைக்கு வரும் பொழுது எத்தனையோ ஏழைகள் பசியிலே பட்டினியிலே இருக்கின்றார்கள். ஒரு பார்சல் சாப்பாடு, ஒரு பார்சல் உணவு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, கொடுக்கும் கரம் எடுக்கும் கரத்தை விட சிறந்தது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வணக்கம், இந்த இபாதத் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே இருந்தது. கடைசியுமான 4வதுமான இபாதத்து தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசேஷமாக செய்து வந்தது நோயாளிகளை நோய் விசாரிப்பது.
கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இதுவும் யார் பிரபல்யமானவரோ, யார் தனக்கு நெருக்கமானவரோ, தன்னை யார் பார்க்க வருவாரோ அவரிடத்தில் மட்டும்தான் செல்வது. ஒவ்வொரு நாளும் முடியுமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு காலையிலே 7 மணிக்கு மூடுகின்றார்கள் என்றால் ஒரு 6:45 போனால் டிக்கெட் பாஸ் எதுவும் தேவை கிடையாது. அங்கு சென்று நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு சில ஆறுதல் வார்த்தைகள் சொல்வது சுப்ஹானல்லாஹ். சில மஸ்ஜிதுகளில் இருந்து அங்கே கஸ்து செல்வார்கள், அமல்களை படித்துக் கொடுப்பார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், இந்த நோய்கள் குணமடையும். இவ்வாறு நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வது இது லேசான வணக்கம் அல்ல, இது மிக பெரும் இபாதத். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது, மாமின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமன் குதுவத்தன் இல்லா ஸல்லா அலைஹி 70,000 மலக்கின் ஹத்தா யும்சிய. யார் ஒரு நோயாளியை காலை பொழுதிலே நோய் விசாரிக்க செல்கின்றாரோ மாலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள், பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். யார் மாலையில் செல்கின்றாரோ இல்லா ஸல்லா அலைஹி 70,000 மலக்கின் ஹத்தா யுஸ்பிஹ. மாலையில் சென்றால் காலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அந்த மனிதருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இவ்வளவு சிறப்பை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் அந்த மனிதனை நோக்கி இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆத மரீதன் கால ஃபிர் ரஹ்மா ஹத்தா இதா கஅத இஸ்தகர்ர ஃபீஹா. யார் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே மூழ்கி விடுகின்றார். அவரிடத்திலே அமர்ந்து விட்டால், உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தால் அவர் அந்த ரஹ்மத்திலே அப்படியே தரிபாடாக இருந்து விட்டார் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் ஹாதா லிஸ்ஸஹீ அல்லதி யஊதுல் மரீத். இது நோயாளி நோய் விசாரிக்க சென்ற ஆரோக்கியமான மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாக்கியம் தானே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே மூழ்கி விடுவது. சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம். ஃபல் மரீது மாலஹு. அப்படி என்றால் இந்த நோயாளிக்கு என்ன, இந்த நோயாளிக்குரிய சிறப்பு என்ன? சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துஹத்து அன்ஹு துனூபுஹு. அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு நோயாளியா அவருடைய நோய்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் நோய் விசாரிக்க செல்லும் பொழுது சில ஆதாபுகள், ஒழுக்கங்கள் இருக்கின்றன. அந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். நீண்ட நேரம் அவரிடத்திலே செல்லக்கூடாது, பொருத்தமான நேரத்தை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத கேள்விகள் கேட்கக்கூடாது, தேவையான விடயங்களை சுருக்கமாக கேட்க வேண்டும். அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுதான் முக்கியம். அவருக்காக வேண்டி முக்கியமாக பிரார்த்தனை. அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக். ஒரு நோயாளிடத்திலே சென்று இந்த துஆவை 7 விடுத்தங்கள் அவருக்கு ஓதினால் அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை கொடுக்கின்றான். ஒரு கடுமையான நோயாளி, அந்த நோயாளியுடைய காதுக்கு கேட்காமல், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம பதலாக பிஹி வ ஃபضலனி அலா கஸீரின் மிம்மன் خلق தஃதீலா. இந்த துஆவை ஓதினால் அவருக்கு சோதிக்கப்படக்கூடிய அந்த நோய் நமக்கு வராது, நம்முடைய பரம்பரைக்கும் வராது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே காணப்பட்ட இந்த இபாதத்துகளையும் வணக்கங்களையும் நாங்களும் இஹ்லாசுடன் இந்த கூலிகளை ஆதரவு வைத்து செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் ரஹ்மத்தையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.